அனைவருக்கும் வணக்கம். பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனத்திற்கு காத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஒரு நற்செய்திங்க. அதாவது நேற்று சனிக்கிழமை வேலூர் மாவட்டத்தில் விஐடி அண்ணா அரங்கத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமனம் குறித்து ஒரு சில செய்திகள் ப்ரெஸ்ஸில் சொல்லியிருக்கிறாருங்க. அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ அந்த கவர்மெண்ட் இப்போ ரிவ்யூ போயிருக்கிற கேஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் விசாரணைக்கு வருதுங்க. அது இன்னும் 1, 2, 3 விசாரணையில் பார்த்திங்கன்னா அதற்கான தீர்ப்புகள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பெரும்பாலும் நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வாய்ப்பானது அந்த அறிகுறி இருக்குங்க. இது நேற்றைய செய்தி தாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறதுனால அது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வி இயக்குனர் எஸ் கண்ணப்பன் அவர்கள் அது சொல்லியிருந்தாருங்க. நேற்று அந்த வேலூரில் நடைபெற்ற அந்த விஐடி அந்த கேம்பஸில் நடங்கின அந்த செமினாரில் கலந்துருக்காரு. அப்போ இவர் அந்த ஆசிரியர் நியமனத்தில் ஒரு குறிப்பிட்ட சொன்ன செய்திகள் மட்டும் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. அதாவது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1200 உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் 3000 பட்டதாரி ஆசிரியர்கள், அது கூட 2500 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக இவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தேர்வுகள் கேட்டுகிட்டு இருக்கும்போது அவங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. ஆனால் இப்போ இவங்களே பொது நிகழ்ச்சிகளை கலந்துட்டு இப்போ இந்த நியமனம் தொடர்பாக சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா நம்மளுக்கே நண்பர்கள் நிறைய பேர் போயிருப்பாங்க, அவங்கள கோரிக்கை வச்சுருக்காங்க. நிறைய பேர் மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க. ஆனால் இப்போ பொதுவெளியிலே இப்போ சொல்லியிருக்குது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக இதனுடைய வழக்குகள் பார்த்திங்கன்னா பட்டியலிடப்பட்டு பெரும்பாலும் இந்த மாதத்துலேயே இவங்களோட மூவ்மெண்ட் பொறுத்து இருக்குங்க. இந்த அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அவங்க வேகமாக செயல்படுறாங்களோ அதை பொறுத்து அந்த வழக்குகள் சீக்கிரம் முடியிடும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது இரண்டுக்கும் சேர்த்து தாங்க பெரும்பாலும் அதிகப்படியான வாய்ப்புகள். ஏன்னா இந்த கவுன்சிலிங் எல்லாமே இந்த ஜூலை ஷெட்யூலே முடியுதுங்க. இது முடிச்சுட்டு கூட அடுத்த எதிர்பார்க்கலாம். அமைச்சர் பணியாளர்கள் அவங்களுடைய பணி மாறுதல் அந்த பதவி உயர்தும் அவங்களுக்கு வழங்கின பின்னாடி பார்த்திங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் இந்த இரண்டிற்கும் சேர்த்து இதற்கான பணி வாய்ப்புகள் வரவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இதற்கான அறிவிப்புகள் பெரும்பாலும் ஆகஸ்ட்டில் இருக்குதா நிறையா நண்பர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே தொடர்ச்சியாக அந்த செய்திகள் அவங்க நிறையா போயிட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் சொன்ன நியூஸ் வச்சு சொல்கிறேங்க. சரிங்க, அதனால் நமக்கு நம்பிக்கை இப்போ எதிர்பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்கள் கண்ணப்பன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் சார் எப்பயுமே கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இதில் பார்த்திங்கன்னா மற்ற இடத்துல காட்டிலும் இவங்களுடைய அணுகுமுறை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை ஓட்டமாக இருக்கும். என்னுடைய பேச்சும் இப்போது இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்குங்க. அதனால் கூடிய விரைவில் நல்ல செய்தி எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.